சிவகங்கை மாவட்டத்தில் மரவள்ளிக்கிழங்கு பயிரிடும் விவசாயிகளின் எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து வருகிறது. அதே நேரத்தில் மரவள்ளிக்கிழங்கு விவசாய முறை பற்றி முழுமையாக அறியாத சில விவசாயிகள் இழப்பையும் சந்திக்கின்றனர். மரவள்ளி சாகுபடி குறித்து வேளாண் துறை அதிகாரிகள் விவசாயிகளுக்கு விளக்கமளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. வறட்சியான மாவட்டங்களில் ஒன்றாக கருதப்படும் சிவகங்கை மாவட்டத்தில் மரவள்ளிக்கிழங்கை பல விவசாயிகளும் பயிரிட்டு வருகின்றனர். குறைந்த அளவு தண்ணீரை கொண்டு மரவள்ளிக்கிழங்கு சாகுபடி செய்ய முடியும் என்பதுடன் அதிக லாபமும் சம்பாதிக்க முடியும் என்பதே இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. ஒரு ஏக்கருக்கு 5000 ரூபாய் செலவு செய்தால் 15 டன் வரை மரவள்ளிக்கிழங்கை சாகுபடி செய்யலாம் என கூறுகிறார் பட்டதாரி விவசாயியான அருள் தாமஸ். இப்போ மரவள்ளிக்கிழங்கு பார்த்தீங்கன்னா அதிகமான தண்ணி தேவைப்படாது, ஃபெர்டிலைசர் உரங்களும் அதிகமாக தேவைப்படாது. அந்த மரவள்ளிக்கிழங்கு மூலிமா பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கே 3 தண்ணி தான் விடணும். இப்போ மற்ற கரும்போ மற்ற பயிரில் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸு 6 மிஞ்சி போனால் ஒரு 5 நாள் கூட தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். கரும்பை விட அதிகமான லாபம் அதில் இருக்குது. விவசாயி அருள் தாமஸ் போன்றோர் மரவள்ளிக்கிழங்கு சாகுபடியில் சாதித்தாலும் பல விவசாயிகள் மரவள்ளிக்கிழங்கு விவசாயம் குறித்து போதிய அனுபவ அறிவு இல்லாததால் இழப்பை சந்திக்கின்றனர். இந்த கிழங்கு அவிச்சு சாப்பிடக்கூடிய பக்குவத்துக்கு தவறிடுச்சு. நாலு கூடனால இந்த கிழங்கு வந்து சிப்ஸ் போட முடியாது. அவிச்சு அவிக்கிறதுக்கு வேக்காட்டுக்கு சரியாக வராது. அதனால் இப்போ மில்லுக்கு தான் போகுது. மில்லில் போடுறதுனால இது வந்து இது எங்களுக்கு அறிவோட வந்து இந்த கிழங்கை எப்படி விவசாயம் பண்ணணும்னு ஒரு சரியான விவரம் எங்களுக்கு சொல்லலை. இது குறித்து வேளாண் துறை அதிகாரிகளிடம் கேட்டதற்கு சிவகங்கை மாவட்டத்தில் அண்மையில்தான் மரவள்ளிக்கிழங்கு பயிரிடும் விவசாயிகள் அதிகரித்துள்ளதாக விளக்கம் அளித்துள்ளனர். புதிதாக மரவள்ளி விவசாயத்தில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு தகுந்த ஆலோசனைகளை வழங்கி வருவதாகவும் வேளாண் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுப்பிரமணியன், நியூஸ் 7 தமிழ், சிவகங்கை.